ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மனபீதி மனோபயம் அதை குறைக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்லபடியாக அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனோபீதி மனோபயம்லாம் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த சோம பிரதோஷம். பொதுவாகவே இந்த சோம பிரதோஷம் அதாவது நான் 30ஆம் தேதி எடுத்துங்களேன். இது மார்ச் மாதம் இல்லையா? மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய அந்த சோம பிரதோஷம் திங்களும் திரியோதசியும் இருக்கும். பொதுவாகவே திங்கட்கிழமை பிரதோஷம் வந்ததுன்னா அது மனதில் உள்ள குறைகள் குற்றங்களை நீக்குவதற்கும் மனசில் ஒரு நல்ல எண்ணங்கள் வருவதற்கும், நல்ல எண்ணங்கள் உள்ள மனசு எல்லாமே எப்பொழுதும் மோஸ்ட்லி அமைதியாக தாங்க இருக்கும். அப்படி தான் வாத்தியார் எப்பொழுதுமே சொல்லுவார். அதை மனசுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரதோஷம் தான் இந்த சோம பிரதோஷம். ஏன்னா இந்த பிரதோஷமே ஒவ்வொரு கிழமையில் கூடும்போது அந்த கிழமைக்குரிய பலன்களை நிச்சயமாக தரும். அது மனோகாரகனாக விளங்கக்கூடிய திங்கட்கிழமை பிரதோஷம் வரும்பொழுது இப்படி. ஏன்னா பொதுவாகவே சோமவாரம் சுவாமி சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தது. அதில் ஒரு பிரதோஷ காலமும் இணையும் பொழுது மனோகாரகனாக விளங்கக்கூடிய அந்த சந்திர பகவானோட ஆதிக்கம் உடைய நம்ம உடம்புல மனம்தான். அது ஒரு வலிமை பெறுவதற்கும் ஸ்திரம் பெறுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவாகவே சோம பிரதோஷத்துக்கு. பட் இப்போ இங்கே என்ன ஒரு ஹைலைட்டு, ஏன்னா ஒரு வழக்கமாக ஒரே விஷயத்தையும் அரைச்சி யாரையும் வெறுப்பேற்றிடக்கூடாது இல்லையா? அதனால் ஏதேனும் ஒரு புதுமையாகவும் ஒரு கூடுதலாக ஒரு ப்ளஸ் ஏதாவது இருக்கிறதா ஜோதிட ரீதியாக அதை பார்த்துட்டு அதை நம்ம மனசில் வச்சுருக்கும் போது கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளில். அதன்படி இந்த சோம பிரதோஷம் மார்ச் 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த சோம பிரதோஷம் இந்த மனோபீதி மனோபயத்தை நீக்குவதற்கு எப்படி கிரகங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சந்திர பகவான் சிம்மத்தில் கேது பகவானோடு சேர்ந்துடுறாரு. கிட்டத்தட்ட நெருக்கம். அதாவது கேது பகவான் 4ஆம் பாதத்தில் இருந்தாலும் சந்திர பகவான் பூரம் 1-2க்குள்ளே தான் இருப்பார் அந்த சமயத்தில். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமாக ஒரே ராசி வீட்டில் இருக்கிறாங்க, சிம்மத்தில் இருக்கிறாங்க. பொதுவாகவே ஜோதிடத்தோட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேது பகவான் சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பொதுவாகவே ஏதேனும் ஒரு காலகட்டத்திலேயாவது இந்த மனப்போராட்டம் மனபீதி ஒரு பயத்தோடு தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு சில திசாபுத்தி கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த சந்திர பகவான் ராகு பகவானோட கேது பகவானும் சேரும்பொழுது, ஏன்னா அது இருட்டு நிழல் கிரகம் தோட போய் ஒரு ஒளி கிரகம் உள்ளே போய் மறையுதுன்னா என்ன ஆகும்? ஒரு இருட்டுன்னா பயந்தானே. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு பயத்தில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. வெளியில் காட்டுறாங்களோ இல்லையோ ஒரு பயத்தோடையே வாழ்வாங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதோட சந்திர பகவான் சேர்ந்துருந்தா. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா கேது பகவானோட இந்த சந்திர பகவான் சேர்ந்து இருக்கும் வேளையில் ஒரு பிரதோஷம். இந்த பிரதோஷன்றது என்னென்னா, ஒரு தோஷத்தை நீக்குவதற்கான ஏற்பட்ட ஒரு அற்புதமான இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான காலம் அது. ஸோ இப்போ என்ன தோஷத்தை நீக்குதுன்னா, மனதில் இருக்கக்கூடிய அந்த இருள் அகழ்வதற்கு, மனதில் இருக்கக்கூடிய பீதி பயம் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த பிரதோஷம் இருக்குது. சரி, இதில் என்னெல்லாம் பண்ணலாம் கூடுதலாக அப்படி பார்த்தாச்சுன்னா, இன்றைக்கி என்ன மனோபீதி மனோபயம்னா, ஒட்டுமொத்தமே உலகத்துமே ஏதேனும் ஒரு மன பயத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே இதை போன வருடத்துலேயே ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம். 2026 கொஞ்சம் நிறைய சங்கடங்கள் உண்டுன்ட்டு அது சொல்லி வந்ததுன்ட்டு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ராகு கேதுக்குள்ளே எல்லோரும் போயிட்டாங்கன்னா ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அது இயற்கையோட நிகழ்வு. ஏன்னா வாத்தியார் இதை எப்படி சொல்கிறாருன்னா, கர்மாக்கள் மனிதர்களோட கர்மாக்கள் அதிகப்படும் பொழுது, அதாவது நல்ல விஷயங்களெல்லாம் குறைவுபடும் பொழுது மனிதர்களோட மனசில் நிறைய ஒரு போட்டி பொறாமை கெட்ட எண்ணங்கள் காமாந்திர எண்ணங்கள் அதிகப்படும் பொழுது அதெல்லாம் பிரபஞ்சத்தில் அப்படியே படிஞ்சு அது தீர்வு பெறுவதற்கு ஏதேனும் ஒரு டிஸார்டர் இயற்கையாகவே ஏதேனும் ஒன்று நடந்துகிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒன்று வரும்போது அப்புறம் எல்லாருமே கொஞ்சம்
ரீசைக்கிள் நல்லபடியாக மாறி வருவாங்க வச்சுங்களேன். ஸோ இப்படி தான் வாத்தியார் சொல்கிறார். அது அந்த மாதிரி இந்த ராகு கேதுக்குள்ளே போகும்போதே ஏதேனும் ஒரு ஒரு அமைதியின்மை நிச்சயமாக உலகத்தில். அதில் கண்டிப்பாக இப்போ நம்ம தேசமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த என்ன எரிபொருள் பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட அப்படியே அந்த நெக் ஆஃப் இதுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பாவம் இந்த கேஸ் கிடைக்கல சம்திங் இப்படிலாம். ஆனால் நம்ம அரசாங்கம் எவ்வளோ உத்தமமான முயற்சியெல்லாம் பண்ணி மக்களுக்காக ஹெல்ப் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த இல்லத்தரசிகளுக்கு தான் தெரியும். கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா வருமா வராதோன்ட்டு அவங்க ஒரு மனபயத்தில் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க நிறைய ஃபேமிலிஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத மனோபயம் மனோபீதி இப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரதோஷமும் சுவாமி நமக்காக அனுகிரகம் பண்ணுறாருன்னா அந்த நேரத்தில் அந்த வேலையில் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த காலகட்டம் இந்த மனோபீதி மனோபயம் எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்னி தோஷம். ஏன் அக்னி தோஷம் பார்த்தாச்சுன்னா ஏன்னா எரிபொருள் தட்டுப்பாடு மெயினாக ஒன்று. ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா ஒரு அந்த குண்டு வெடிச்சுட்டு பூமி தேவி எவ்வளோ அற்புதமானவன், நம்மளுக்கெல்லாம் இடம் கொடுத்து வாழ வச்சுருக்கா. அவன் மேலே போய் குண்டை போட்டு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஒரு அற்பமான ஒரு சில மனிதர்களோட முட்டாள்தனங்களால் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி இந்த குண்டு வெடிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமே பார்த்தாச்சுன்னா அக்னி தோஷம் தான் மெயினானது. அதுக்கப்புறம் ஏனைய காரணங்கள் இருந்தாலும். ஸோ இப்போது இந்த அக்னி தோஷம் விலகுவதற்கும் எல்லோரோட மன இருள் நீங்குவதற்கும் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா இந்த பிரதோஷ வேலையில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப உத்தமம். ஏன்னா சந்திர பகவான் பூரத்தில் இருக்கார். இந்த பூரத்தில் நாம் செய்யக்கூடிய தூப வழிபாடுகள் அத்தனையுமே நமக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் ரொம்பவே ஆணித்தரமாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி பிரதோஷ வேலையில் 108 1008 என்ன உங்களால் முடியுமோ தீபம் ஒரு சச்சங்கமாக சேர்ந்து பண்ணலாம். இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டில்ப்பா கோயிலெலாம் போகிற அளவுக்குலாம் நமக்கு தெம்பு இல்லை, டைமும் இல்லை அப்படின்றவங்க வீட்டில் அந்த நேரத்துலையாவது நிறைய தொடர்ந்து ஒரு 4-5 தீபங்களையாவது சுத்தமான தைலத்தில், அதுதான் மெயின். ஏன்னா தைல தேவதைகள் அங்கே வந்து வாசம் பண்ணணும் அந்த தீபத்தில். ஸோ அந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு என்னென்னா மறைகள், அதான் மறைகள் மீன்ஸ் என்னென்னா இப்போ வேதம் நான் வெறும் சான்ஸ்கிரிட் மட்டும் நம்ம நினைக்கூடாது. தமிழில் அதி அற்புதமாக எவ்வளோ தேவார திருவாசகங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ 1-2 தேவார திருவாசகங்கள்லாம் மனமுருகி பாடுவதனால நிச்சயமாக மன இருள் நீங்கி மன அமைதி நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடச்சிருச்சுன்னா அப்போது ஒட்டுமொத்தமாக ஓரளவுக்கு நம்ம தேசத்துலேயே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தானே மாறிடும். ஸோ அற்புதமான நாள் இது. இந்த சோம பிரதோஷம் புறத்தோடு சேர்ந்து வருது. கேது சந்திர பகவானோட காம்பினேஷனும் வருது. அதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. நான் முன்னையே சொன்ன சொல்கிறேன். எப்போ ஏதாவது இதுக்கு ஒரு ரெமிடின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாராக இருக்கலாம் மேபி. ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து ராகு பகவானை விட்டு வெளியே போயிடுறாரு. பட் இருந்தாலும் பிரச்சனை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆடி மாதம் வரைக்குமே ஏதேனும் ஒன்று மாற்றி ஏதேனும் சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லைனாலும் கூட ஒரு சின்ன, ஏன்னா நிறைய தர்மங்கள் நிறைய தான தர்மங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி பூமியில். ஆனால் சின்னதாக ஏதோ வந்து போயிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா வாத்தியாரோட அருளால் இந்த நித்தியம் தர்ப்பணம் பண்ணுறவங்க இவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்கெல்லாம் கூடுதலாக ஒரு விஷயத்தை பண்ணலாம். தும்பி சிரபங்க மகரிஷின்ட்டு அப்படி ஒரு அற்புதமான மகரிஷி ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து இந்த அதாவது இந்த பெட்ரோலியம் அந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்கெல்லாம் இவர் தான் ஒரு அதிபதி. இவருக்கு வந்து நித்தியப்படி அர்க்கியம் கொடுங்க 3 வாட்டி. ஒரு பேரை சொல்லி தும்பி சிரபங்க மகரிஷிக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி அப்படின்றதாவது பண்ணுங்க. ஏன்னா இவருக்கு பண்ணுறதுனால என்னென்னா இப்போ இந்த தட்டுப்பாடால் எங்கேயோ ஒரு ஏழை ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்க தான் படுவாங்க கண்டிப்பாக, இன்றைக்கி இல்லைனாலும் கொஞ்ச நாள் பொறுத்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இவரை நாம் இது பண்ணுறதுனால நமக்கு ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக நம்ம தேசத்துக்கு ஏற்படும். கூடுதலாக இந்த செவ்வாய் பகவான் அடுத்து எங்கே போவார்னா
சனி பகவானோட சேர்ந்துருவார். இது மிகப்பெரிய போராட்டம் தான் அங்கேயும். ஆனால் அது கடலில் இருக்கிறதுனால இந்த கடல் போக்குவரத்து இல்லைன்னா கடலில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வருவதற்கான எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்கிறனால தான் மோஸ்ட்லி சொல்கிறதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிபயங்கரம் அப்படி இப்படின்ட்டுலாம் ஒரு ரொம்ப பிட்டை போட்டு சொன்னால் ஒரு பலாயிரம் பேர் பார்ப்பான். என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒரு நல்லது சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன பண்ண முடியும்? இதுக்கெலாம் ஒரு தீர்வுக்காக, ஏன்னா எல்லாத்துக்குமே வாத்தியார் ஒரு ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு, ஒரு மகரிஷி ஒவ்வொரு பூஜைகள்ன்ட்டு. ஸோ அதனால் இங்கே இந்த செவ்வாய் பகவான் போய் அங்கே சனீஸ்வரரோடு சேர்ந்துருவார் பௌர்ணமிக்கு அப்புறம். அப்போது நாம் என்ன பண்ணலான்னா, மச்சகால லாவண்ய மகரிஷி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான மகரிஷி. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கடல் சம்பந்தமாக போக்குவரத்துகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மகரிஷி அவர். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு மகரிஷிகளும் இருக்காங்க. நமக்கு தான் தெரியல. அது வாத்தியார் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் எல்லா காலத்துக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு மகரிஷியோட திருநாமத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இந்த மச்சகால லாவண்ய மகரிஷிக்கு நம்ம அர்க்கியம் கொடுக்கறதுனால கடல் போக்குவரத்து அதன் மூலிமா தான் நமக்கு மோஸ்ட்லி நிறைய பொருட்கள் வந்து கிடச்சிட்டு இருக்குது. அது நல்லபடியாக இருக்கிறதுக்கும் கடல் சம்மந்தமான ஏதோ ஒரு அடுத்த ஒரு பிரச்சனையை நம்ம பெருசாக எதிர்பார்க்காம இருப்பதற்கும் இது ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும். ஸோ ஏன்னா பிரச்சனை மட்டும் சொல்லாமல் பிரச்சனைக்கு சின்ன சின்ன தீர்வுகள் உண்டு. அதை நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதோட பலன்களும் நமக்கு நிச்சயமாக உண்டு. ஓம்.